தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தபோது திரு பார்க்கடலில் இருந்து அழகான கன்னி ஒருத்தி தோன்றினாள். மேக கூட்டத்தில் ஒளிரும் நட்சத்திரமாக பிரகாசித்த அவள்தான் அகலிகை. அவளுடைய அழகில் மதிமயங்கிய இந்திரன் அவளை தன்னுடையவள் ஆக்கிக் கொள்ள விரும்பினான். அதே நேரம் மகா தவசீலரான கௌதம முனிவரும் அகலிகையை தன் மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினார். இந்த இருவரும் தங்கள் விருப்பத்தை பிரம்மதேவரிடம் தெரிவித்தனர். உடனே பிரம்மதேவர் ஒரு போட்டியின் மூலமே இதற்கு தீர்வு காண முடியும் என்று கருதி இருவரையும் நோக்கி, உங்கள் ஆசை நியாயமானதே, ஆனால் உங்களில் ஒருவர் மட்டுமே இந்த கன்னியை அடைய முடியும். நான் கூறும் நிபந்தனையை ஏற்று யார் அதை முதலில் நிறைவேற்றுகிறீர்களோ அவருக்கே இவள் உரியவள். உங்களில் யார் முன்னும் பின்னும் முகம் கொண்ட பசுவை கண்டு அதை மும்முறை வலம் வந்து வணங்கி முதலில் என்னிடம் வந்து தக்க ஆதாரத்துடன் கூறுகிறீர்களோ அவரே இந்த அகலிகைக்கு மாலை சூட்ட தகுதியானவர் என்றார். அதை கேட்ட தேவேந்திரன், முன்னும் பின்னும் முகங்கள் கொண்ட பசுதானே, இதோ இப்போதே புறப்படுகிறேன். உலகிலும் அப்படிப்பட்ட பசு எங்கிருந்தாலும் அதை கண்டுபிடித்து வணங்கி இந்த அழகியின் கரம் பற்றுகிறேன் என்று கூறி தனது மேக வாகனத்தில் ஏறி உலகங்களை சுற்றி வர புறப்பட்டான். கௌதமரோ பிரம்மனின் நிபந்தனையை கேட்டு சோர்வடைந்தார். முன்புறமும் பின்புறமும் முகம் கொண்ட பசு எங்கு உள்ளது? அதை இதுவரை நான் கண்டதே இல்லை. நான் எப்படி அதை காண முடியும் என்று எண்ணியவர், சரி, நம்மால் ஆவது எது, ஈசன் விட்ட வழி என்று தீர்மானித்து ஈஸ்வர தியானத்தில் அமர்ந்தார். அப்போது நாரதர் அங்கே வந்தார். கௌதமர் அவரை வரவேற்று உபசரித்தார். அப்போது நாரதர், மகரிஷி, தங்கள் உள்ளத்தில் உள்ள ஆசையையும் பிரம்மதேவரின் நிபந்தனையையும் நான் அறிவேன். வாருங்கள், அருகில் ஒரு கோசாலை உள்ளது. அங்கே சென்று முன்னும் பின்னும் முகம் கொண்ட பசு உள்ளதா என பார்க்கலாம் என்றார். இதை கேட்டு கௌதமர் சந்தோஷம் அடைந்தார். பசுக்கள் நிறைந்த அந்த கோசாலைக்கு இருவரும் சென்றனர். ஆனால் அங்கு அவர்கள் தேடிய பசு தென்படவில்லை. கௌதமர் மனம் சோர்ந்தார். நாரதரை பார்த்து, முன்னும் பின்னும் சிரங்கள் உள்ள பசுவை நான் கண்டதில்லை என்றார் விரக்தியுடன். தான் விரும்பிய அகலிகை தனக்கு கிடைப்பாளோ மாட்டாளோ என்ற ஆதங்கம் ஒருபுறம், போட்டியில் இந்திரன் வெற்றி கண்டால் அதனால் தான் அடையவிருக்கும் சிறுமை மறுபுறம், இதை எண்ணி பெரும் கலக்கத்தில் இருந்தார் கௌதமர். அப்போது கௌதமரே, கவலைப்படாதீர், நான்முகன் கூற்று தவறாகாது. அதோ பாருங்கள், முன்னும் பின்னும் முகங்கள் கொண்ட கோமாதா என்று குதூகலத்தோடு ஒலித்த நாரதரின் குரலை கேட்ட கௌதமர் அவர் சுட்டி காட்டிய திசையில் பார்த்தார். அங்கே பசு ஒன்று கன்றை ஈன்று கொண்டிருந்தது. பசுவின் பின்புறம் வெளிப்பட்ட கன்றின் முகம் பார்ப்பதற்கு பரவசமாக இருந்தது. முன்னும் பின்னுமாக இரு பசு முகங்கள் தெரிவது போல் அந்த காட்சி சட்டென உணர்த்தியது. அதை கண்டு உளம் பூரித்த கௌதமர் நாரதருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு விரைந்து சென்று அந்த பசுவை மும்முறை வலம் வந்து நமஸ்கரித்தார். பின்னர் நாரதர் உடன் வர பிரம்மதேவரை சந்தித்து முன்னும் பின்னும் முகம் கொண்ட பசுவை தான் பார்த்து வந்த விவரத்தை கூறினார். நாரதரும் கௌதமரின் கூற்றை ஆமோதித்தார். அதை கேட்டு மிகவும் திருப்தி அடைந்த பிரம்மன் அகலிகையை கௌதமருக்கு வேத முறைப்படி மனம் முடித்து வைத்தார். அப்போது உலகை சுற்றி வந்தும் பிரம்மன் குறிப்பிட்ட பசுவை காண முடியாமல் மனச்சோர்வுடன் பிரம்மனது இருப்பிடத்தை இந்திரன் அடைந்தான். அங்கே கௌதமர் பிரம்மனின் நிபந்தனையை பூர்த்தி செய்து போட்டியில் வெற்றி பெற்று அகலிகையின் கரம் பற்றி ஆனந்தமாக இருப்பதை கண்டான். எனக்கு கிடைக்க வேண்டிய இவள் தாடியும் மீசையுமாக இருக்கக்கூடிய இந்த முனிவருக்கு மனைவியாகி விட்டாளே, இது எந்த வகையில் நியாயமாகும்? இவள் இருக்க வேண்டியது தேவலோகம் அல்லவா என்று பொறுமினான். ஆயினும் அகலிகை மீது இந்திரன் கொண்ட வேட்கை சற்றும் தணியவில்லை. அது அவனுள் கனன்று எரிந்து கொண்டிருந்தது. அதன் விளைவுதான் பின்னர் ஒரு நாள் அவன் அகலிகையின் இருப்பிடத்திற்கு சென்று நெறிதவறி நடந்த அந்த செயல்.